ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி நம்ம குக் வித் லில்லி சேனலில் ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல க்ரீமியான ரிச்சான பால் பாயசம் தான். ரொம்ப ஈஸியாக இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாயசம் எல்லா ஃபெஸ்டிவல்களிலும் எல்லோருமே செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாயசம் செய்கிறதுக்காக 1.5 கப்பு உணக்கல் அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாயசம் மற்றும் செய்கிற அரிசி தான். இது கேரளா ரைஸு கிடையாது. சிகப்பு கலராக இருக்கும். ஆனால் இது சாப்பாடு செய்கிற அரிசி கிடையாது. இது பாயசத்துக்காக தனியாக வாங்குகிற ஒரு அரிசி தான் உணக்கல் அரிசி. இது இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுக்கலாம். உணக்கல் அரிசி ஆன்லைனில் நமக்கு வாங்கிறதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் எல்லாம் இந்த அரிசி வாங்கிறதுக்கு கிடைக்கும். பாயசம் அரிசின்னு கூட கேட்டால் போதும், நமக்கு இது வாங்கிறதுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி போகிறதுக்காக இப்படியே வச்சுருக்கு. 1.5 கப்பு அரிசி இருக்கும். இனி நமக்கு பாயசம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கடாய் நான் எடுத்து வச்சுருக்கு. அதிலேக்கு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றியிருக்கு. சூடான நெய்யிலேக்கு நமக்கு கேஷ்யூ நட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச அளவில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்பு கேஷ்யூ நட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை மாற்றியதுக்கு பின்னாடி நமக்கு இந்த அரிசி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பால் பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ அரிசி நான் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டே இருக்குது. பால் பாயசம் வேறே மெத்தடிலும் செய்ய முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கு இந்த மெத்தடில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டே இருக்குது. பாருங்கள், 3 நிமிஷம் போதும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசி இன்னொரு குக்கர்லேக்கு மாற்றலாம். குக்கர்லேக்கு மாற்றியதுக்கு அப்புறமா இதிலேக்கு பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதிலேக்கு பால் ஊற்றலாம். இதிலேக்கு 4.5 கப்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கு. இந்த தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் அரிசி இருந்து வேகட்டும். இந்த டைமில் 3/4 கப்பு சர்க்கரை நான் அதே கடாயிலேக்கு போட்டு இதே மாதிரி மெல்ட் ஆக்கி எடுத்துகிட்டே இருக்குது. கேரமலைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நல்ல ப்ரௌன் கலர் ஆகும். அது வரைக்கும் இதே மாதிரி பரப்பி போட்டுக்கோங்க. சீக்கிரம் இது நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். அதுக்காக தான் இதே மாதிரி கோல்டன் கலர் ஆகுന്നത് வரைக்கும் நமக்கு இது நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துகிட்டு இருக்கலாம். இது நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு கலரு கொடுக்கும். அதுக்காகத்தான் இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. ഇതിലേക്ക് നമുക്ക് 2.5 ലിറ്റർ പാൽ தான் நான் சேர்த்தியிருக்கு. இந்த பாலிൻ്റെ பாதி നമുക്ക് குக்கரில் ஊற்றி அரிசி வேக வச்சபோது கூட ஊற்றி எடுக்கலாம். ஆனால் நான் அதிலேக்கு சேர்க்கல. இதிலேக்கு தான் பால் ஃபுல்லாக சேர்த்தி இருக்கிறது. 2.5 லிட்டர் இருக்கும். இனி இதிலேக்கு சர்க்கரை சேர்க்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இது கரெக்டு அளவில் கரெக்டு இனிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா கலரை விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்திருந்தா சாப்பாடு அரிசி அதை இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு நல்லா வத்திச்சு எடுக்கலாம். இனி கொஞ்சம் நேரம் இது பாலில் இருந்து நம்ம வேக வச்செடுத்தா அரிசி சாப்பாடு நல்லா கரெக்டாக வரணும். பாலும் இனிப்பும் எல்லாம் நம்ம சாப்பாடில் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கலரை விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கலரை விட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். பாலில் நம்ம அரிசி சாப்பாடு நல்லா வெந்து வரணும். நல்லா குறுகி திக்காயிட்டு வரணும். அதுதான் நல்ல பால் பாயசம். இப்போ இதிலேக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தான் நான் சேர்த்தியது. 10 ஏலக்காய் அப்படியே நல்லா தூள் பண்ணி எடுத்தது தான். நல்ல கலரை விட்டு திக்காயிட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி கடைசியில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா கேஷ்யூ நட்டு இதிலேக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி கிஸ்மிஸ் இருந்தால் அதையும் நமக்கு ஃப்ரை பண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. கேஷ்யூ நட்டு மட்டும்தான் சேர்த்தியிருக்கு. ஆறியதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்திலேக்கு சர்வ் பண்ணுறதுக்காக நமக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் பால் பாயசம் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.